Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது Paradise Lost Book 9 ஓட Part 4. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனல்ல 3 பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு 4th பார்ட் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிஜிடிஆர்பி மாடர்ன் லிட்ரேச்சர் 2ல உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு டீடைல்டு போய். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் தான் இந்த பாரடைஸ் லாஸ்ட் புக் 9ல பேசப்பட்டிருக்கு. அதாவது ஈவ்ஸ் டெம்டேஷன், அதாவது சாட்டன் டெம்ப்ட்ஸ் ஈவ் டு ஈட் த ஆப்பிள். அந்த ஆப்பிளை அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு டெம்ப்ட் ஆகுறாங்க இல்லையா, அந்த இதுதான் இந்த புக்கோட குரூஷியலான ஒரு விஷயம். தீமே இந்த புக்ல அதுதான். ஸோ அந்த கட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஆடமும் ஈவும் சேர்ந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஈவ் என்ன பண்றாங்க, இன்சிஸ்ட் பண்றாங்க, நான் தனியா தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு பக்கமா பாரு, நான் ஒரு பக்கமா பாக்குறேன்னு சொல்லிட்டு. ஆடம் எவ்வளவோ சொல்வாரு, வேண்டாம், இட்ஸ் நாட் அட்வைசபிள், நம்ம எனிமீஸ் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னப்போ ஈவுக்கு வந்து அது கோபம் தான் வரும். ஏன் நான் என்ன தனியா பார்த்துக்க முடியாதா, நான் வந்து ஐ எம் ஈக்குவலி கேப்பபிள்ன்ற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. அப்புறம் ஆடம் ஒரு கட்டத்துல சரி நீ தனியாவே பாரு, கவனமா இருன்னு அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ ஈவ் ப்ரிஃபர்ஸ் டு ஒர்க் அலோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சாட்டன் ட்ரைஸ் டு கெயின் ஹர் அட்டென்ஷன். சாட்டன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு எந்த ஆல்ரெடி நம்ம 3 பார்ட்ஸ்ல பார்த்துருக்கிறது தான். ஹி ஹாஸ் got into the form of a serpent. சர்பண்டா உருவெடுத்து அங்க வந்திருக்கிறாரு. எப்படியாவது ஈவை டெம்ப் பண்ணிடணுன்ற நோக்கத்துல இருக்கிறார். சாட்டன் கெயின்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் ஈவ். வந்து வந்து ஈவோட அட்டென்ஷனை கெயின் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஈவ் வந்து திரும்பி பார்த்துடுறாங்க. He starts his temptation. அவங்க கவனத்தை ஈர்த்தோன்னு இப்போ சாட்டன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். பாம்பு ரூபத்துல இருக்கான், செர்பண்டா இருக்கான். பட் he starts to speak to Eve. இந்த கட்டத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ the greatest tempter அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இதுல முடிச்சிருப்போம். எப்படின்னா இந்த tempter starts to speak அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்போம். அந்த கட்டத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ எப்படி அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஹிஸ் ஃப்ராடுலஸ் டெம்டேஷன் தஸ் பிகேன் அப்படின்றது தான் வந்து மில்டன் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஃப்ராட் இருக்கிறாரு இல்லையா, ஃப்ராடுலண்டா டெம்ப் பண்ண போறாரு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக. இப்போ சாட்டன் வந்து டெம்டேஷனை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு தான் இந்த டெக்ஸ்ட் இந்த எபிசோட நம்ம ஆரம்பிக்கிறோம். Wonder not, sovereign mistress, if perhaps thou canst who art soul wonder, much less on thy looks, the heaven of mildness with disdain, displeased that I approach thee thus, and gaze insatiate. I thus single, nor have feared thy awful brow, more awful thus retired. ஸோ ஒண்டர் நாட் சாவரன் மிஸ்ட்ரஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம். ஆச்சரியப்படாதீர்கள், நீங்க வந்து இந்த இடத்துக்கே ஒரு சாவரன் மிஸ்ட்ரஸ், அதி தேவதை நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. டு நாட் ஒண்டர் அட் மீ மை டியர் மிஸ்ட்ரஸ். If perhaps thou canst, who art soul wonder. ஏன் தெரியுமா என்ன பார்த்து ஆச்சரியப்படாதீங்க, நீங்க தான் உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம், பெரிய அழகி. நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆச்சரியத்தை படிச்சிருக்கவே கடவுளால முடியாதுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகே, thou canst, who art soul wonder, you are the wonder of this universe அப்படிங்கிறான். Much less on thy looks, the heaven of mildness with disdain displeased that I approach thee thus, and gaze insatiate. I thus single, nor have fear the awful brow, more awful thus retired. எனக்கு என்ன கவலை தெரியுங்களா, உங்களோட இந்த அழகான இந்த முகம் இது எல்லாமே வந்து என்ன பார்த்தோன்னா ஒரு மாதிரி டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா, ஏன்னா ஒரு ஸ்னேக்லயே ஒரு செர்பண்ட்டை பார்த்தோன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்துடாது. அவங்க முகத்துல ஒரு ஹேட், ஒரு டிஸ்டெயின், ஒரு அவ்வளவு சந்தோஷம் இல்லாத ஒரு பார்வை பாக்குறீங்க. ஓகே, உங்களோட முகம் வந்து ஹெவன்லியா இருக்கு, ஆனா அதுல ஒரு டிஸ்டெயின் தெரியுது. ஆன் சீயிங் மீ யூ ஆர் டிஸ்பிளீஸ்ட் தட் ஐ அப்ரோச் தி தஸ். நான் உங்களை அப்ரோச் பண்ணி இப்படி பேசுறதுல யூ ஆர் நாட் ஹாப்பின்றது எனக்கு புரியுது. யூ ஆர் டிஸ்பிளீஸ்ட் அட் மீ அண்ட் கேஸ் இன்சேஷியேட் ஐ த சிங்கிள். ஏன்னா நான் என்ன பண்ண தெரியுமா,
தனியா இருந்து அப்படியும் அள்ளி அள்ளி உங்க அழக வந்து பருகிட்டு இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் இன்சேஷியேட்டிங். இன்சேஷியேட் அப்படின்னா தெகட்ட சாப்பிடுற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்சேஷியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ எம் ஹேவிங் மை ஃபுல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஐ தஸ் சிங்கிள் நாட் ஹவ் ஃபியர் தை ஆஃபுல் ப்ரோ மோர் ஆஃபுல் தஸ் ரிட்டையர்ட். ஸோ நான் வந்து உங்களை கேஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் நவ் ஐ எம் அஃப்ரைட் தட் உங்களோட அந்த அழகு வந்து அழகான ப்ரோ, உங்களுக்கு தை ஆஃபுல் ப்ரோ, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோ. ஓகே, ஆனா இன்னுமே அழகா தான் ஆகுது. இந்த மாதிரி என்னை திரும்பி நீங்க கோவமா பாக்குறப்ப கூட அது இன்னும் அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் டெம்ப்டேஷன் பிகின்ஸ். Then அடுத்து பாருங்க. ஓகே, so fairest resemblance of thy maker fair, thee all things living gaze on, all things thine by gift, and by celestial beauty adore with ravishment beheld, their best beheld were universally admired. Thy fairest resemblance of thy maker fair. நீ யார் மாதிரி இருக்க தெரியுமா? You are resembling thy maker. Who is your maker? God. God மாதிரி உங்ககிட்ட அப்படி ஒரு ஜொலிப்பு, அப்படி ஒரு அழகு. You are just resembling your maker. The all things living gaze on. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா திங்ஸும் உனக்காக படைக்கப்பட்டது. எல்லாம் உன்னை ஆச்சரியத்தோட அழகா பாக்குறாங்க. ஓகே, இங்க இருக்க எல்லா பீஸ்ட்ஸும் எல்லா லிவிங் திங்ஸ் ஆன் எர்த் தே கேஸ் ஆன் ஒன்னு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆல் திங்ஸ் தைன் பை கிஃப்ட். இங்க இருக்க எல்லாமே உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆல் திங்ஸ் இன் திஸ் எர்த் ஆர் தைன். தைன்னா யுவர்ஸ். பை கிஃப்ட், கடவுள் உனக்கு பரிசா கொடுத்திருக்கார். அண்ட் தை செலஸ்டியல் பியூட்டி adore with ravishment behold. and இந்த திங்ஸ் எல்லாம் இங்க இருக்க லிவிங் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உன்னோட அந்த செலஸ்டியல் பியூட்டிய, அந்த தேவலோகத்து அழக they adore with ravishment beheld. அப்படியே கண் கொட்டாம பார்த்து அப்படியும் they are adoring, worshipping you. their best beheld were universally admired. okay, so ஆனா the universe உன்னை admire பண்ணிட்டு இருக்கு. but here in this enclosure wild, these beasts among beholders rude, excuse me, behold is true and shallow to discern half what in thee is fair, one man except who sees thee. ஆனாலும் அவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா சொல்லிட்டான். அழகா நீ அவ்வளோ அழகுன்னு சொல்லிட்டான்னு அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரீச்சர்ஸும் ஒன்னதான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவன் சொல்றது, but here in this enclosure wild, these beasts among beholders rude. but இந்த என்க்ளோஷருக்குள்ள உன்னைய வந்து ஒரு சின்ன இடத்துல தான் கடவுள் வச்சிருக்கார், பாரடைஸ்ன்ற இடத்துக்குள்ள வச்சிருக்கார். ஓகே, சோ இதுக்குள்ள இங்க வெறும் பீஸ்டா தான் இருக்கு, ஒரே ஒரு மனுஷன் தான். ஓகே, எக்ஸப்ட் ஒன் மேன் எக்ஸப்ட். ஓகே, half what in thee is fair. இவ்வளோ அழகா இருக்க, ஆனா இத பாக்குறதுக்கு யார் இருக்காங்க? beholders are rude அப்படிங்கிறார். இங்க இருக்க ஒண்ணு பார்வையாளர்லாம் ரூடான பார்வையாளர்கள், அதாவது வெறும் அனிமல்ஸ், அதுங்கெல்லாம் பீஸ்ட். அதுக்கு வந்து பெருசா ஃபீலிங்ஸ் ஒன்றும் இருக்காது. நீ அழகா இருக்க பாக்குது, பட் அதுகளுக்கு வந்து அதை ரசிக்க தெரியாது. half what thee in thee is fair, one man except. அப்ப உன்னோட அந்த அழகை ரசிக்க ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான், அதான் ஆடம். ஓகே, who sees thee. உன்னை பாக்குறதுக்கு ஒரே ஒரு ஆள் போதுமா அந்த உலகத்துல? who should be seen a goddess among gods. உன்னை கடவுளர்களெல்லாம் தேவதையா பார்க்கக்கூடியவள் நீ, அத்தனை அழகு நீ. adored and served by angels numberless, thy daily train. ஆக்சுவலா உனக்கு காட் என்ன பண்ணிருக்கணும்? உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை துதி பாடுறதுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்பி இருக்கணும். இந்த பீஸ்ட் மத்தியில உன்னை படைச்சு என்ன பண்ண? அதுங்களுக்கு எங்க உன் அழக ரசிக்க தெரிய போகுது? ஏஞ்சல்ஸ் எல்லாம் உன் பின்னாடியில வரணும். அந்த அளவுக்கு பேரழகி இல்லையா நீ அப்படின்னு சொல்றான். ஓகே, சோ க்ளோஸ் த டெம்ப்டர். எப்படி பேசுறான் பாருங்க. அண்ட் இஸ்
ப்ரோயம் டியூன்டு. ப்ரோயம் அப்படின்னா இந்த ப்ரொலாக் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வர்றது தான் ப்ரோயம். ஓகே, போயமோட ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொலாக் தான் ப்ரோயம். ஸோ அவனோட அந்த ப்ரோயம் அழகா டியூன் பண்ணிட்டான். ஓகே, இன் டு த ஹார்ட் ஆஃப் ஈவ் ஹிஸ் வேர்ட்ஸ் மேட் வே. யாருக்கு தான் அந்த வார்த்தைகளை கேட்க பிடிக்காது? நேரடியா ஈவோட மனசுக்குள்ள அவனோட வார்த்தைகள் போகுது. இட் மேட் வே த்ரூ த ஹார்ட் ஆஃப் த ஈவ் அப்படிங்கிறார். தோ அட் த வாய்ஸ் மச் மார்வலிங் அட் லெங்க் நாட் amazed she thus in answer spake. ஸோ அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா வாய்ஸ்ல கொஞ்சம் பிடி கொடுக்காம தான் பேசுறா. வாட் மேட் திஸ் மீன்? அந்த அழகை பத்தி அவன் பேசினதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்காம அடுத்து என்ன அவளுக்கு ஒரு ஆச்சரியத்தோட பேசுறானா, வாட் மேட் திஸ் மீன்? என்ன எனக்கு புரியலையே. லாங்குவேஜ் ஆஃப் மேன் pronounced by tongue of brute and human sense expressed. ஒரு மனுஷனுக்கு மட்டும் கடவுள் படைத்த இந்த லாங்குவேஜ் ஒரு ப்ரூட் பேசுதே, ஒரு அனிமல் பேசுதே. அதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ஆச்சரியங்க. லாங்குவேஜ் ஆஃப் மேன் pronounced by tongue of brute அப்படிங்க. ஓகே, லாங்குவேஜ் ஆஃப் மேன். So we speak. It is pronounced here by the tongue of brute. ஒரு brute, ஒரு serpent நீ, ஒரு animal நீ பேசுற. And human sense expressed. அது மட்டும் சும்மா பேசல நீ. You are expressing sense. அறிவுத்தனமா பேசுற, ரொம்ப யோசிச்சு பேசுற. I'm just shocked அப்படிங்கிற. The first at least of these I thought denied to beasts, whom God on their creation day created mute to all articulate sound. எனக்கு என்ன, நான் ஃபர்ஸ்டே வந்து எனக்கு தெரியும் என்னன்னா, God had denied to beasts. அதாவது I thought it had been denied to beasts அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் மறுக்கப்பட்டுள்ளது என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தேன். எது? பேசுற சக்தி. Whom God on their கிரியேஷன் டே, காட் வந்து கிரியேஷன் டேல என்ன பண்ணிட்டாரு? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதை வந்து டினை பண்ணிட்டாரு அப்படின்னா பேசுற சக்திய. he created mute to all articulate sound. எல்லா விதமான ஆர்டிகுலேஷன், அந்த பேசுற ஆர்டிகுலேஷன் தான் பேசுற சக்தி, பேசுற அந்த சவுண்ட்ஸ் தான் ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிகுலேஷன் எல்லாம் நிப்பாட்டிட்டார். மியூட்னா உங்களுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கும், பட் ஆர்டிகுலேஷன் மனுஷன மாதிரி பேச வராது. The later I deemer for in their looks much reason. இதெல்லாம் poetic languageனால அப்படி இருக்கு. Okay, so much reason and in their action often appears. These serpent, subtlest beast of all the field, I knew but not with human voice endued. Okay, the later I deemer அப்படிங்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் வந்து பார்க்குறேன், அவங்க லுக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு சென்ஸ் இருக்க மாதிரி புரியும். ஆனா ஆர்டிகுலேஷனுக்கான இதே வந்து இல்லையே அவங்க கிட்ட. ஆர்டிகுலேஷனா பேசுற சக்தி வந்து சுத்தமா இல்லையே அப்படின்றாங்க. தி செர்பென்ட் சட்லஸ்ட் பீஸ்ட். சட்லஸ்ட், ஓகே, சட்லஸ்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி கன்னிங்கான ஒரு பீஸ்ட். வெளியே பார்க்கறத விட உள்ள ரொம்ப கன்னிங்கான ஒரு பீஸ்ட். ஆஃப் ஆல் த ஃபீல்ட் ஐ நியூ பட் நாட் வித் ஹியூமன் வாய்ஸ் என்டியூர்ட். எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கொஞ்சம் கன்னிங் பீஸ்ட்னு எனக்கு தெரியும், ஆனா ஹியூமன் வாய்ஸ் உனக்கு கிடையாதே. ரீடபிள் தென் திஸ் மிரக்கிள் அண்ட் சே ஹவு கேன்ஸ் தௌ. அதனால எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல. ஹவு கேன்ஸ் தௌ ஸ்பீக்கபிள் ஆஃப் மியூட் அண்ட் ஹவு to me so friendly grown above the rest of brutal kind the daily are inside. So நீ எப்படி என்கிட்ட வந்து, அதுவும் இங்க இருக்க எல்லா ப்ரூட்ஸும் என்னை எப்படி விலகிதான் போகும் என்ன பார்த்தா, என்கிட்ட வந்து அப்படி பிரியமா லவ்வபிளா எதுவுமே வந்ததில்லை. ஆனா ஹவு கேன்ஸ் தௌ ஸ்பீக்கபிள் ஆஃப் மியூட், நீ எப்படி பேசுறேங்கிறதையும் சொல்லணும். அண்ட் ஹவு டு மீ சோ ஃப்ரெண்ட்லி க்ரோன், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு உனக்கு ஏன் தோணுச்சு. above the rest of brutal kind that daily or inside. ஏன்னா எத்தனையோ ப்ரூட்ஸை பார்க்குறேன், எத்தனையோ ப்ரூட்டல் அனிமல்ஸ் பார்க்குறேன், அவங்க எல்லாத்த விட நீ என்ன பண்ற, வந்து கூட பேசணும்னு உனக்கு தோணுது. ஹவு இஸ் இட் பாசிபிள் கேட்குறா. சேவ் ஃபார் சச் ஒண்டர் கிளைம்ஸ் அட்டென்ஷன் டியூ. ஸோ இதை வந்து நீ எனக்கு உன் மேல ஒரு அட்டென்ஷன் வந்துச்சு, ஜஸ்ட் கிவ் மீ இந்த கிளைம்ஸ், இந்த ஒண்டர் கிளைம்ஸ், இந்த மாதிரி ஒண்டர் எல்லாம் உனக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லு. To whom the so அவளுக்கு வந்து எப்படி ஒரே ஆச்சரியம் on seeing the speech of
சாட்டன் டிஸ்கைஸ்ட் அஸ் அ சர்பண்ட். அவளுக்கு தெரியாது இல்லையா சாட்டன் சொல்லிட்டு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்பண்ட் பேசிட்டு இருக்கு. ஸோ ஷி இஸ் வெரி மச் wondered at that. She wants to know how the serpent got that talent of speaking. அதனால she is questioning. இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான் சாட்டன். சாட்டன்னா கரெக்டா அவன் என்னென்ன ஸ்கீம் பண்ணானோ அதுபடியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. டு whom the guileful டெம்ப்டர், அவன் வந்து டெம்ப்டர் அவன். ஓகே, ஆசை காட்டுறவன், ஆசை காட்டி மோசம் பண்றவன் தான் டெம்ப்டர். ஓகே, டு whom the guileful tempter thus replied, Empress of this fair world, resplendent Eve, easy to me it is to tell thee all what thou commandest, and right thou shouldst be obeyed. So Empress of the fair world, பேசுறப்பெல்லாம் அவளை ஐஸ் வச்சுதான் பேசுறான். Your Empress, நீ வந்து இந்த உலகத்துக்கே, இந்த அழகான இந்த உலகத்துக்கே நீ யாருன்னா எம்ப்ரஸ், அதாவது பேரரசினி. ரெஸ்பிளண்டன்ட் ஈவ், அன்கம்பேரபிள் ஈவ், ஈஸி டு மீ டு டெல் தி ஆல், எனக்கு ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது, நான் ஈஸியா சொல்லிடுவேன் என்னன்னு. வாட் தௌ கமாண்டர்ஸ், நீ கேட்ட பத்தியா, நீ கமாண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கிற பத்தியா, அது எல்லாத்தையும் நான் சொல்றதுல ஒன்றும் தப்பில்ல. அண்ட் ரைட் ஷுட் அண்ட் தௌ ஷுட்ஸ் பி ஒபேட், அது மட்டும் இல்ல, நீ ஒரு எம்ப்ரஸ், உனக்கு நான் ஒபே பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஐ வாஸ் அட் ஃபர்ஸ்ட் அஸ் அதர் பீஸ் தட் கிரேஸ் த ட்ராடன் ஹர்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தாட்ஸ் அண்ட் லோ, அஸ் வாஸ் மை ஃபுட், நார் ஆட் பட் ஃபுட் டிசர்ன்ட் ஆர் செக்ஸ் அண்ட் apprehended nothing high. இங்க பாரு, நானும் சாதாரணமா தான் இருந்தேன், மத்த பீஸ்ட் மாதிரி தான் இருந்தேன். Now he's talking to Eve, he's relating what, or he's narrating what happened, என்ன நடந்ததுன்னு சொல்றான். I was at first as other beasts, நானும் other beast மாதிரி தான் இருந்தேன். That graze the trodden herb, எப்படி இந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா மத்த அனிமல்ஸ், அது மாதிரி நானும் எனக்காக விதிக்கப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன். Of abject thoughts and low, சாதாரண தாட்ஸ், லோ தாட்ஸோட தான் இருந்தேன். as was my food, என் ஃபுட்டும் லோ ஃபுட்டு தான். நார் ஆட் பட் ஃபுட் டிசர்ன்ட் ஆர் செக்ஸ் அண்ட் அப்ரஹெண்ட் நத்திங் ஹை, நான் எதுவுமே பெருசா வேணும்னு எதிர்பார்க்கல, எனக்குன்னு எது விதிக்கப்பட்டிருந்ததோ அதை சாப்பிட்டுட்டு நான் பாட் லோ திங்கிங்கோட தான் இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றான். till on a day roving the field I chanced a goodly tree far distant to behold, loaden with fruit of fairest colors mixed, ruddy and gold, I nearer drew to gaze. அடுத்த சொல்லிட்டான். இப்போ வந்து இந்த லைஃப் ஆஃப் இது இருக்கு இல்லையா, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை பார்த்த கதையை சொல்றான். அததான் பார்க்க, அந்த பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு காட் சொல்லியிருக்காரு. அங்க கொண்டு வந்துட்டான். எப்ப நேரடியா சொன்னா அவ சாப்பிட மாட்டா இல்லையா, சோ அவன் வந்து எதோ சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு வரான். till on a day roving the field, நான் ஒரு நாள் இப்படிதான் சுத்திட்டே இருந்தேன். I chanced a goodly tree far distant to behold, I chanced, I happened to see, I chanced na I happened to see a goodly tree, ஒரு சூப்பரான ட்ரீ பார்த்தேன். far distant to behold, ரொம்ப தள்ளி இருக்கானா அது. loaden with fruit of fairest colors mixed, it is loadened, ஃபுல்லா லோட் ஆகி இருக்கு அது, அந்த ட்ரீ ஃபுல்லா பழங்கள் தான். எப்படி பழம் தெரியுமா, fairest colors mixed, சூப்பர் கலர்ஸ், அதோட ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கு. ruddy and gold mixed, ரெட்டும் கோல்டும் மிக்ஸ் பண்ணா எப்படி கலர் கிடைக்கும் அது மாதிரி இருக்கு. I nearer drew to gaze, எனக்கு அந்த பழத்தை பார்த்தே ஆச்சரியம். நான் கொஞ்சம் பக்கமா போனேன், அதை நல்லா பார்க்கணும்னு போனேன். when from the boughs a savory odor blown, boughsனா branches, நான் பக்கத்துல போக போக அதோட branchesல இருந்து ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்க அப்படிங்கிறான். a savory odor blown, ஆர்டர்னா ஸ்மெல். இன்னைக்கு ஆர்டர் பேட் ஸ்மெல் சொல்றோம், ஆனா ஆர்டர்ங்கிறது ஆக்சுவலா வெரி குட் ஸ்மெல். ஓகே, மிடில் இங்கிலீஷ்ல எல்லாம். அப்போ ஒரு சூப்பரா வெரி ஸ்வீட் smell blew from the branches, he says. Okay, when from the boughs a savory odor blown, grateful to appetite, அப்படியே பசிய தூண்டுற மாதிரி, appetiteனா பசிய தூண்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. more pleased my sense than smell of sweetest fennel or the teats of Eve or goat dropping with milk at even unsucked of lamb.
or kid that tend their play. அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பா it was more sweet, more superb than anything I have seen to eat here. ஓகே, சாப்பிடுறதுக்காக இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் விட அது பெஸ்டான ஒரு அப்பிட்டேட் அது எனக்கு தூண்டி விட்டுச்சு. அப்ப அவன் கம்பேர் பண்ணி சொல்றான், ஸ்வீட்டஸ்டா இங்க பார்த்திருக்கிற அந்த நிறைய பழங்களா இருக்கட்டும், இல்ல செடிகளா இருக்கட்டும், ஈவ் ஆர் கோட் டிராப்பிங் வித் மில்க் அட் ஈவன், அதாவது ஷீப்பும் கோட்டும் வந்து அந்த பால் கறக்கும் இல்லையா, அதெல்லாம் லேம்ப் சிலப்போ அது பாலை வந்து கீழே சிந்துறப்போ அதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை விட கூட இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, ஸோ டு சாட்டிஸ்ஃபை த ஷார்ட் டிசையர் ஐ ஹேட் ஆஃப் டேஸ்டிங் தோஸ் ஃபேர் ஆப்பிள்ஸ் ஐ ரிசால்வ்டு நாட் டு டிஃபர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பயங்கர டிசைரஸ் ஆயிட்டேன். டு சாட்டிஸ்ஃபை டு மை அப்பிட்டட், அந்த பழத்தை சாப்பிட்டு ஏன் அந்த பசியை அடக்கிடணும், தீர்த்துக்கணும், அந்த ஆசையை அடக்கிக்கணும்னு பயங்கர டிசைரஸ் ஆயிட்டேன். I had of tasting those fair apples. So my mind was fully desiring to taste those apples. Those were fair apples. I resolved not to differ. நான் அதுல இருந்து பின்வாங்க விரும்பல. Hunger and thirst at once powerful persuaders. ஒரே சமயம் எனக்கு பசியும் தாகமும் இருந்தது. நான் அந்த பழத்தை சாப்பிட்டே ஆகணும். Quickened at the scent of that alluring fruit urged me so keen. அந்த சென்ட் அப்படியே என்ன அப்படியே மயக்கின மாதிரி அல்யூர் பண்ணுச்சு. அல்யூர்னா அட்ராக்டிங். அது அப்படியே பக்கத்துல போய்கிட்டே இருக்கேன். அபவுட் த மோசி ட்ரங்க், அந்த ட்ரங்க் மேல ஏறினா அது வழுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நான் ஏறுறேன். ஓகே, மாசி அப்படின்னா அந்த வழுக்கல், பாசி மிகுந்த அந்த ட்ரங்கை தான் வந்து அல்யூரிங் ட்ரங்க் அப்படிங்கிறார். ஓகே, about the mossy trunk I would wound me soon. அப்படியே சுத்தி சுத்தி, woundனா சுத்தி சுத்தி, ஸோ ஒரு ஸ்னேக் எப்படி ஏறும் அப்படியேவும் பிடிச்சு அப்படியே wound பண்ணி ஏறுது. For high from ground the branches would acquire the utmost reach or Adams. அது ஒன்றும் சாதாரண ஹைட்ல எல்லாம் அந்த பழங்கள் இல்லைங்க, நல்ல ஹைட்ஸ்ல இருந்தது. அதை சுத்தி சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிரான்ச்சஸ் மேல ஏறினேன். ஈவன் ஆடம்க்கு கூட இது வந்து கஷ்டம் தான், யாருக்குமே அதுல ஏறுறது கஷ்டம் தான். Round the tree all other beasts that saw with like desire, longing and envying stood but could not reach. எனக்கு மட்டும் அந்த ஆசை வரல, நிறைய பீஸ் அங்கே அந்த ஆசைகளோட தான் இருந்தது. ஆனா அந்த பழம் பார்த்தீங்கன்னா it was in superb height, it could not reach. It was these beasts were unable to reach that heights. அதனால எல்லாமே அமைதியா இருந்தது. Amid the tree now got where plenty hung tempting so nigh. நான் மரத்து மேல ஏறிட்டேன். என்னை சுத்தி பார்த்தீங்கன்னா plenty hung tempting so nigh, அவ்வளோ நிறைய பழங்கள் பக்கத்திலே, என்ன நைனா near me there were so many fruits tempting me to pluck and eat my fill I spared not. so நான் விடவே இல்லை, அவ்வளோ பழத்தையும் நிறைய பழத்தை பறிச்சு சாப்பிட்டேன். For such pleasure till that hour at feed or fountain never had I found. அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அந்த பழத்தை சாப்பிட்றப்போ எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் வேற எப்பவுமே எனக்கு கிடைச்சது இல்லை. சாப்பாட்டுலயும் சரி, தண்ணி எந்த ஃபவுண்டன்ல குடிச்ச தண்ணியும் அவ்வளோ நல்லா இருந்தது இல்லை, எந்த சாப்பாடும் அவ்வளோ நல்லா இருந்தது இல்லை. அவ்வளோ டேஸ்டி ஃப்ரூட் நான் சாப்பிட்டேன். Sated at length, நல்லா சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேன். Ere long I might perceive. ஓகே, ere long, before long I must perceive. நானே யோசிக்கிறதுக்குள்ள strange alteration in me, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. To degree of reason in my inward powers, I had some changes in my inward powers. There were I acquired some reason, யோசிக்க ஆரம்பிச்சேன். And speech wanted not long, though to this shape retained. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஸ்பீச்சும் வந்துருச்சு. நாட் லாங் ஆஃப்டர், புத்தி வந்து யோசிக்க ஆரம்பிச்சது, அடுத்து ஸ்பீச் வந்தது, ஆனா ஷேப் மட்டும் மாறலைங்க. அதே மாதிரி பாம்பு மாதிரியே தான் இருக்கேன். Thenceforth to speculations high or deep I turned my thought, and with capacious mind considered all things visible in heaven or earth or middle, all things fair and good. ஸோ அந்த நேரத்துல இருந்து என்னோட ஸ்பெகுலேஷன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாம் ஹையா இருக்கு, ரொம்ப டீப்பா யோசிக்க
யோசிக்கிறேன், எல்லாத்தையும் ஹையா யோசிக்கிறேன். So I turned my thoughts and with capacious mind considered all things visible in heaven. So heavenல இருக்க எல்லா விஷயத்தை பத்தியும் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். Or earth or middle all things fair and good. எதெல்லாம் நல்ல விஷயமோ, எதெல்லாம் உண்மையான விஷயமோ, குட்டான விஷயமோ, ஃபேரான விஷயமோ எல்லாத்த பத்தியும் என்னோட திங்கிங் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. But all that fair and good in thy divine semblance and in thy beauty's heavenly ray united I beheld. So எல்லா இடத்துல இந்த ஃபேர் அண்ட் குட் விஷயம் எல்லாம் பார்த்துட்டு உன்னை பார்க்கிறேன், எல்லாம் கலந்த யுனைட்டடா உன்னை பார்த்தேன். எல்லா இடத்துல இருக்கும் அழகும் சேர்ந்த மொத்த உருவம் நீ அப்படிங்கிற. நோ ஃபேர் டு thine equivalent or second. உனக்கு யாரும் ஈக்குவலண்டே கிடையாது, உனக்கு செகண்ட் கூட யாரும் கிடையாது. which compelled me thus though importune perhaps to come and gaze. இதுதான் என்ன ஒரு கம்பல் பண்ணுச்சு, அந்த ஒரு ஃபீலிங், இப்படி ஒரு தேவதையா அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் என்ன பண்ணுச்சுன்னா, இட் கம்பல்ட் மீ தஸ் though importune perhaps. அது வர்றது சரியான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வந்துட்டேன். டு கம் அண்ட் கேஸ், ஒன்னு அப்படியே கண் கொட்டாம பாக்குறேன். அண்ட் worship thee of right declared sovereign of creatures universal dame. உன்னை வந்து கையெடுத்து கும்பிட வந்திருக்கேன். I have come here to worship thee, to right declared sovereign of creatures. You are the first among creatures, universal dame. You are the mother of the universe. பயங்கரமா பிரைஸ் பண்ணி முடிச்சிட்டாரு நம்ம சாட்டன். ஏன்னா நம்ம சாட்டன், ஏன்னா அவர் தான் இதுக்கே ஹீரோ இல்லையா. பாரடைஸ் லாஸ்டுக்கு ஹீரோ ஆடம் ஈவ் கிடையாது, காடும் கிடையாது, சாட்டன் தான் ப்ரொட்டகனிஸ்ட். அதனாலதான் அப்படி சொன்னேன். So talked the spirited sly snake and Eve yet more amazed and wary thus replied. இதை கேட்டுட்டு ஈவ்க்கு இன்னும் அப்படியே ஆச்சரியம் தாங்கல, அப்படியே அவ ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே, so now Eve is replying to snake. Serpent, thy overpraising leaves in doubt the virtue of that fruit in thee first proved. சர்பண்ட் அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாங்க. தை ஓவர் பிரைசிங், நீ பயங்கரமா பிரைஸ் பண்ற, என்னையும் பிரைஸ் பண்ணிட்ட, அடுத்து அந்த பழத்தை பயங்கரமா பிரைஸ் பண்ணிருக்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. த வர்ச்சு ஆஃப் தட் ஃப்ரூட், கண்டிப்பா அந்த ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டா தான் இருக்கும், இட் ஷுட் பி அ குட் ஃப்ரூட் அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. ஸோ இட் ஹாஸ் ப்ரூவ்ட் இட் செல்ஃப், அந்த ஃப்ரூட் வந்து இட் ஹாஸ் ப்ரூவ்ட் இட்ஸ் குவாலிட்டி. ஏன்னா நீ தான் அதுக்கான சாட்சி, இங்க யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ, ஸோ இட் ஹாஸ் ப்ரூவ்ட் இட் செல்ஃப். பட் சே வேர் க்ரோஸ் த ட்ரீ ஃப்ரம் ஹென்ஸ் ஹவு ஃபார் அப்படிங்கிற. ஓகே, அந்த ட்ரீ எங்க இருக்கு, இங்கேருந்து எவ்வளவு தூரம். ஃபார் மெனி ஆஃப் த ட்ரீஸ் ஆஃப் காட் தட் க்ரோ இன் பாரடைஸ் அண்ட் வேரியஸ் yet unknown to us. ஏன்னா இந்த பாரடைஸ்ல நிறைய மரங்கள் இருக்கு, இன்னும் எங்களுக்கே பாதி மரங்களுக்கு மேல தெரியாத. ஓகே, ஃபார் மெனி ட்ரீஸ், ஃபார் மெனி ஆஃப் த ட்ரீஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற. ஓகே, நிறைய மரங்கள் இருக்கு, தட் க்ரோ இன் பாரடைஸ் அண்ட் வேரியஸ், விதவிதமான மரங்கள். yet unknown to us, இன்னும் எங்களுக்கு தெரியாத மரங்கள் எவ்வளவோ இருக்கு. in such abundance lie our choice. ஏன்னா அவ்வளவு கொடுத்திருக்காரு கடவுள் எங்களுக்கு, abundanceல கொடுத்திருக்கிறார். ஓகே, எஸ், us leaves a greater store of fruit untouched. ஆனா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து untouched தான் இருக்கு எங்களால. still hanging incorruptible till men grew up their provision. Excuse me. And more hands help to disburden nature of her birth. ஓகே, ஸோ இது வந்து எப்போ வந்து இந்த மேனுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, till more hands come to help disburden nature. அதாவது இயற்கையில கிடைக்கிற இந்த வளங்களை எல்லாம் பங்கு போட்டதுக்கு நிறைய கைகள் எங்களுக்கு வேணும். எங்க கிட்ட இருந்து நிறைய குழந்தைகள் பிறக்க போகுதுன்னு கடவுள் சொல்லியிருக்கார். அவங்க எல்லாம் வந்தா தான் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சாப்பிட முடியும், மனிதர்கள் எல்லாரும் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். To whom the wily adder blithe and glad. அவருக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. ஆடர்னா சர்பண்ட். ஓகே, வைலின்னு ஒரு கன்னிங். ஓகே, ஸோ வைலி ஆடர் அங்க யாரு, நம்ம சாட்டன். ஹி இஸ் பிளைத் அண்ட் கிளாட். ரொம்ப பரவாயில்லையே, நம்ம சொல்றதெல்லாம் வேலை செய்த அவட்ட அப்படின்னு எங்க இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா.
Empress, the way is ready and not long. அவன் கூப்பிடுறதே பாருங்க, பேரரசி என்ன கூப்பிடுறான். Empress, the way is ready. It's very near, not long. மா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. Beyond a row of myrtles on a flat. இங்க வரிசையா myrtle ட்ரீயா இருக்கும். அதை தாண்டி போனோம்னா fast by a fountain. ஒரு ஃபவுண்டன் பக்கத்துல தான். One small thicket past of glowing myrrh and balm. If thou accept my conduct, I can bring thee thither soon. So ஒரு சில திக்கெட்ஸ், ஒரு சில புஷி ட்ரீஸ் எல்லாம் கடந்து போனோம்னா அங்க இருக்குது. If you believe my conduct, என்ன நீங்க நம்பினீங்கன்னா you can come with me, I would show you அப்படின்னு சொல்லிட்டான். Okay, lead then, said Eve. அப்பனா கூப்பிட்டு போ, நான் பாக்குறேன் அப்படின்ட்டா. He, leading swiftly, rolled in tangles and made intricate scenes straight to Mischief Swift. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, நம்ம வலையில விழுந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு he is leading her swiftly. அப்படியே அந்த பாம்பு போகும் இல்லையா, அந்த மாதிரி வேகமா போறான். அவனோட மிஸ்சீஃப் நல்ல வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட you know what is mischief, right? மிஸ்சீஃப் பயங்கர ஸ்விஃப்டா, அவனை விட வேகமா அவன் மிஸ்சீஃபும் வேலை செய்யுது. Hope elevates and joy brightens his crest. அவனோட அந்த ஹோப், நம்பிக்கை அதிகமாயிடுச்சு அவனுக்கு. கடவுளோட படைப்பை நம்ம வீணாக்க போறோம்ன்றது ஹாப்பினஸ். ஏன்னா அவனுக்கு கடவுளை அப்படிதான் ஜெயிக்க முடியும் இல்லையா. ஸோ அவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் புக், ஃபோர்த் புக்லயே நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம். ஓகே, ஸோ அவன் கடவுளை பழி தீர்க்கணும்னா கடவுளோட படைப்பை என்ன பண்ணும், அவருக்கு டிஸ்ஒபே பண்ண வைக்கணும். அதுதான் அவனுக்கு சந்தோஷம். ஃபோர்த் புக்லயே அதுதான் அவன் ட்ரை பண்ணுவான், தோத்துருப்பான். ஸோ ஹோப் எலிவேட்ஸ் அண்ட் ஜாய் பிரைட்டன்ஸ் ஹிஸ் கிரஸ்ட். அப்போ அவனோட சந்தோஷம் ஏறுறப்போ, அவனோட ஜாய் வரப்போ அந்த அந்த ஸ்கின் ரொம்ப அப்படியே பிரைட் ஆகுது. ஓகே, அதாவது இந்த சர்பெண்டோட ஸ்கின். as when a wandering fire compact of unctuous vapor which the night condenses and cold environs round, kindled through agitation to a flame which often, they say, some evil spirit attends, hovering and blazing with delusive light, misleads the amazed night wanderer from his way to bogs and mires, and often through pond or pool there swallowed up and lost from succor far. ஓகே, இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க, பிரைட்டன்ஸ் இஸ் கிரஸ்ட்ல இருந்து இது ஒரு எபிக் சிமிலி. எபிக் சிமிலி எல்லாம் லாங்கா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய கம்பேரிஷன். இப்போ அவனோட சந்தோஷத்தை எதோட கம்பேர் பண்றாருன்னா, நைட் வாண்டரர்ஸ் போகிறப்போ சிலப்போ இந்த பனிக்காலத்துல வேப்பர்ஸ் தெரியுமா, அந்த கண்டென்ஸ்டு வேப்பர்ஸ் கண்களுக்கு அது ஆக்சுவலா இல்யூஷரி, ஈவில் ஸ்பிரிட்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மோக் மாதிரி உருவாக்குமா. அதை பார்த்துட்டு இவங்க அங்க யாராவது மனுஷங்க இருப்பாங்க, நடந்து போனா அங்க ஏதாவது பாண்ட் இல்லைன்னா பூலோ, ஒரு பெரிய பூலோ, ஒரு பெரிய பாண்டோ இருக்கும், அதாவது பெரிய ஒரு குளம் இருக்கும். குளம் அது தெரியாம அவங்க போய் தடிக்கி உள்ள உளுந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது இல்யூஷரி எஃபெக்ட் கொடுக்குமா. இல்யூஷரி எஃபெக்ட்னா என்னது, மாயை, ஒரு மாயையை உருவாக்கி, மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த மனுஷங்களை அப்படியே உள்வாங்கிக்குமா அந்த பாண்ட். ஓகே, ஸோ அது மாதிரிதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த மாயாவி யாரு, நம்ம சர்பண்ட் சாட்டன் இருக்கான் இல்லையா, அவன் இவளை மாயைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்றார். திஸ் இஸ் த எபிக் சிமிலி told here. So glistered the dire snake, and into fraud led Eve, our credulous mother, to the tree of prohibition, root of all our woe. So அப்படி சொல்லிட்டு இந்த டயர் ஸ்னேக், இந்த தைரியமான இந்த ஸ்னேக் என்ன பண்ணுது, and into fraud led Eve, ஈவ fraudulent-ஆ லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அவர் credulous mother, அவர் வெரி பியூர் மதராய், ஒரு இன்னசென்ட் மதராய் இருந்த நம்ம ஈவ அங்க கூப்பிட்டு போயிடுச்சு. டு த ட்ரீ ஆஃப் ப்ரோஹிபிஷன், அந்த தொடக்கூடாத ப்ரோஹிபிட்டட் ட்ரீ கிட்ட கூப்பிட்டு போயிடுச்சு. ரூட் ஆஃப் ஆல் அவர் வூ, மனிதர்கள் ஆல் அவர் வூன்னு மில்டன் நீங்க சொல்றாரு, மனிதர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்த ட்ரீ. ஏன்னா டெத், மார்டாலிட்டி அதனாலதான் வந்தது அப்படிங்கிறார். விச் when she saw thus to her guide she spake, அதை பார்த்தோன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் அவளுக்கு தெரியல எந்த ட்ரீன்னு சொல்லிட்டு, ஆனா பார்த்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ட்ரீ ஆஃப் நாலேஜ்ன்னு தெரியும், இதுதான் ஃபர்பிடன் ட்ரீன்னு அவங்களுக்கு தெரியும், இதுதான் தொடக்கூடாதுன்றதும் அவளுக்கு தெரியும். ஸோ அதை
பார்த்தோன்னு அவ சொல்றா, serpent we might have spared our coming hither. serpent நம்ம இங்க வராமலே இருந்திருக்கலாம். we should have spared நம்ம இங்க வந்தது வேஸ்ட், வராம இருந்திருக்கலாம். of our coming hither. fruitless to me இது எனக்கு எந்த ஒரு ஃப்ரூட்டையும் தரப்போறது இல்லை, அதாவது இதுல எந்த பலனும் எனக்கு இல்ல. though fruit be here to exist இங்க பழங்கள் வேணா நிறைய இருக்கலாம், ஆனா எனக்கு இதனால எந்த பலனும் இல்ல. the credit of whose virtue rest with thee இதோட கிரெடிட் உன்னோட தான் அடங்கி போகும், எனக்கு இது கிடைக்காது. wondrous indeed if cause of such effects ஆனா பெரிய விஷயம் தான், இந்த மரத்து பழமா உனக்கு இத்தனை எஃபெக்ட் கொடுத்தது. but of this tree we may not taste or touch ஆனா இந்த ட்ரீயை நாங்க டேஸ்டும் பண்ணக்கூடாது, டச்சும் பண்ணக்கூடாது. God so commanded and left that command sole daughter of his voice. God வந்து எங்க கிட்ட இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்திருக்காரு. the rest we live lord to ourselves, our reason is our law. ஆனா மத்த எந்த ட்ரீயும் நாங்க தொடலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா but for this tree அப்படின்னு சொல்லிட்டு she has given the answer. to whom the tempter guilefully replied உடனே அவன் அப்படியே he was expecting this இல்லையா, அதனால அடுத்த தோண்டில போட ஆரம்பிக்கிறான். indeed hath God then said that of the fruit of all these garden trees ye shall not eat, yet laws declared of all in earth or air. ஒரு நக்கலா ஒரு கேள்வி, என்னது இந்த கார்டன்லயே அவங்கள ஒரு சில ட்ரீல சாப்பிடக்கூடாது, அது பக்கத்துல வரக்கூடாது, தொடக்கூடாதுன்னு வரான், ஆனா உங்களை லார்டுன்னு வேற சொல்வாராமா இந்த இடத்துக்கு. yet lords declared of all in earth or air இங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் லார்ட்ஸும் வரா, ஆனா நீங்க ஒரு மரத்தெல்லாம் ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேற ஆர்டர் போடுவாரா அப்படின்னு கேக்குறா. உடனே ஈவ் ஆரம்பத்துல விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. to whom thus Eve's yet sinless அவளுக்கு ஏன்னா சின்லெஸ்ஸா இருக்கா அது வரைக்கும். of the fruit of each tree in the garden we may eat இல்லையே, அப்படியெல்லாம் இல்லை, இந்த ஒரே ஒரு ட்ரீ மட்டும்தான். அவ அப்படியே பியூரா இன்னசென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. okay we can taste any other fruit here, but of the fruit of this fair tree amidst the garden God hath said ye shall not eat thereof nor shall ye touch it lest ye die அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, சோ அவ அதுதான் சொல்றா. சரி அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, வேற ஆர்டர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த கார்டன்ல நாங்க எதை வேணா எடுத்துக்கலாம், எங்க வேணா போலாம், எப்படி வேணா சாப்பிடலாம், எக்ஸப்ட் திஸ் ட்ரீ. காட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஈ ஷால் நாட் ஈட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க இத சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நார் ஷால் ஈ டச் இட் லீஸ்ட் ஈ டைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இதை தொட்டிங்கனாலும் சாப்பிட்டீங்களாலும் நீங்க இறந்துடுவீங்க, டெத் உங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முதல் வரைக்கும் அவங்கள இம்மார்டலா படிச்சிருக்காரு. இப்போ இது சாப்பிட்டீங்கன்னா யூ வில் டை, ஆனா அவங்களுக்கு டெத்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு. பட் ஷி சேஸ் இத சாப்பிட்டா டெத் வந்துருமா அப்படின்னு காட் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. She scarce had said the brief when now more bold the tempter, but with shew of zeal and love to man and indignation at his wrong new part puts on and as to passion moved, fluctuants disturbed yet calmly and in act raised of some great matter to begin. ஓகே, அது ஒரு லாங் லைனா சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த இந்த இடத்துல அழகா சாட்டனை வந்து கன்னிங்னஸ் இல்லையா, அவன் ஃபுல்லா சாட்டன் வந்து ஃபுல் ஆஃப் கன்னிங்னஸ் தான். அவன் இங்க வந்திருக்கிறது இவங்களை வந்து டெம்ப் பண்ணணும், ஆடமை வந்து டெம்ப் பண்ண முடியாதுன்னா ஈவை டெம்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே வழிக்கு வந்துட்டு இருக்கான். இடையில சில எதிர்ப்புகள் இருக்கும் தானே, அதை டேக்கிள் பண்ண ஈஸியா தெரியும் அவனுக்கு. ஷி ஸ்கேர்ஸ் ஹேட் செட் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் அப்படியே ரொம்ப முகத்தை அப்படியே சோகமா வச்சுக்கிறான். யாருன்னா நம்ம டெம்ப்டர், அதாவது சாட்டன். மோர் போல்டு த டெம்ப்டர், ரொம்ப போல்டாவும் ஆயிட்டான். பட் வித் ஷூ ஆஃப் ஜீல் அண்ட் லவ் டு மேன், அதாவது மனுஷன் மேல ரொம்ப இறக்கப்படுறவன், ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறான். அண்ட் இன்டிக்னேஷன் அட் ஹிஸ் ராங், அவனுக்கு நடந்த இந்த அக்கிரமம் அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களுக்கு அநியாயம் பண்றார் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஓகே, இன்டிக்னேஷன்னா கோவம், மனுஷனுக்கு நடந்த ராங்குக்காக கோவப்படுறானா. நியூ பார்ட் புட்ஸான், இப்போ புது வேஷம் காட்டுறான். அண்ட் பேஷன் மூட், அப்படியே கோவப்பட்டு இது என்ன அநியாயமா இருக்குன்ற மாதிரி. ஃபிளக்சுவன்ஸ் டிஸ்டர்ப் yet calmly and in act raised as of some greater matter to begin. எப்படி ஒரு சில சமயம் அப்படி பெரிய விஷயம் பேசுறதுக்கு போது கொஞ்சம் அமைதியா இருந்து பேசுவாங்களா அப்படின்னா சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறான். ஆஸ்பென் இங்க திரும்ப ஒரு நமக்கு எபிக்
எபிக் சிமிலி. இப்போ அவன் அப்படி ஷோ பண்ணி ரொம்ப கோபமா, என்னது சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா டெத்து வந்துருமா, இது என்ன நியாயமா இருக்கு, உங்களுக்கு அழைக்கப்படுற பெரிய அநீதியா இருக்கேன்னு சொல்ல போறான். அதை சொல்றதுக்கு மட்டும் அப்படியே பயங்கரமா பேசுறதுக்கு முதல் ஒரு பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறதுக்கு முதல் ஆரேட்டர் ஸ்பீச் ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, ஆரம்பிப்பாங்க பத்தி, அப்படி அமைதியா நின்று எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறான். அதை தான் வந்து கம்பேர் பண்ண போறாரு. அடுத்து ஒரு எபிக் சிமிலி, as of some old some orator renowned அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல பேசக்கூடிய renowned orator, நல்ல பேர் போன ஒரு ஆரேட்டர் பேசுறதுக்கு முதல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இன் ஏதன்ஸ் ஆர் ஃப்ரீ ரோம், முந்தியில ரோம்லையும் ஏதன்ஸ்லையும் தான் பெரிய அறிவாளிகள், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் அவங்கள மாதிரி, ஓகே, அவங்க எல்லாம் பேசுறதுக்கு முதல் வேர் எலக்வன்ஸ் ஃபிளரிஷ்ட், அங்கதான் எலக்வன்ஸ், இந்த பேச்சு திறமை பயங்கரமா வளர்ந்தது அந்த நாடுகள்ல தான். சின்ஸ் மியூட் டு சம் கிரேட் காஸ் அட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹிம்செல்ஃப் கலெக்டட். ஸோ ஒரு பெரிய விஷயத்த பேசுறதுக்கு முதல் கொஞ்ச நேரம் கூலா அப்படியே அமைதியா எல்லாரையும் பார்ப்பாங்க. while each part motion each act one audience எறிதட்டாங்க. அப்ப எல்லாரும் அவர் ஏதோ பெருசா சொல்ல வர்றாருன்னு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே அமைதியாகி அவரையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் இன் ஹைட் begin as no delay of preface broking through his zeal of right. ஓகே, ஸோ அதே மாதிரி so standing moving or to height upgrown the tempter all impassioned thus began. எப்படி அவங்க வந்து அப்படியே எல்லாரையும் ஒரு மாதிரி பார்வை பார்த்து கூலா நின்று எல்லாரையும் சுத்தி பார்த்து அப்படி தொண்டையெல்லாம் கணிச்சிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல இவன் ஆரம்பிக்கிறானா. So he is now the tempter is being compared to the great orators of Rome and Athens. அதாவது கிரீக் அண்ட் ரோம், ஏதன்ஸ்னா கிரீக், ஓகே, ரோம் அண்ட் ஏதன்ஸ்ல இருந்த பெரிய பெரிய ஆரேட்டர்ஸோட அடுத்ததா மில்டன் யாரை கம்பேர் பண்றாரு, இது சாட்டன். ஓகே, O sacred wise and wisdom giving plant, mother of science, now I feel thy power within me clear, not only to discern things in their cause. Okay, எல்லா இடத்துலயும் ஸ்பெல்லிங் their causes, but to trace the ways of highest agents deemed however wise. என்ன சொல்ற, மரத்தை பார்த்து முதல் சொல்றான், ஐயோ மரமே, நீ வந்து எனக்கு பெரிய அறிவை கொடுத்துட்ட, எனக்கு இப்ப எல்லாமே தெளிவா புரியுது, நான் என்ன பண்ணுவேன், நான் இவங்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லணுமே. Queen of this universe, do not believe those rigid threats of death அப்படிங்கிறான். Queen of universe, இந்த பிரபஞ்சத்தின் பேரரசியே, do not believe those rigid threats of death. டெத்தை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க, பயப்படாதீங்க. Ye shall not die, நீ கண்டிப்பா சாக போறதில்ல. How should ye by the fruit, ஏன்னா ஃப்ரூட்டை சாப்பிட்டா செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, he shall not die. How should ye by the fruit, it gives you life to knowledge. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா செத்துருவாங்களா, இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா நாலேஜ் கிடைக்குதுங்க, எதுக்கு சாவு வருது அப்படின்றார். பை த த்ரெட்டனர் லுக் ஆன் மீ, எனக்கு அவர் பயமுறுத்துறாரு அந்த த்ரெட்டனர் காட. லுக் ஆன் மீ, என்ன பாருங்க, மீ who have touched and tasted yet both live and life more perfect have attained than fate. Then fate meant me by venturing higher than my lot. ஓகே, ஸோ அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க வந்து அந்த த்ரெட்டனர் உங்கள்கிட்ட வந்து டெத்தை சொல்லி பயமுறுத்தி இருக்கார், ஆனா see me, I have touched the fruit, I have tasted the fruit, but I am living. இன்னைக்கு எப்படி வாழ்றேன், more perfect. மொதல் இருந்த ஃபேட்டை விட, சாதாரண பாம்பை விட இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. See, I am higher than my lot. என்னோட கண்டிஷன், நான் எப்படி படைக்கப்பட்டனோ அதை விட ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், என்ன பார்த்து உனக்கு புரிய வேணாமா அப்படிங்கிறான். Shall that be shut to man which to beast is open. இது பியூட்டிஃபுல் லைன்ஸ். ஓகே, என்னது, பீஸ்டுக்கு திறந்து விட்ட ஒரு விஷயம் மனுஷனுக்கு அடைச்சு வைக்கப்படலாமா? See, I am a beast, I am an animal, I have tasted that fruit, but God says that you should not taste it. What is this அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓகே, shall that be shut to man, மனிதனுக்கு அடைக்கப்பட்டுள்ளதா, which to the beast is open. விலங்குகளுக்கு ஓப்பனா தானே இருக்கு, விலங்குகளுக்கு எந்த ஆர்டர் இல்லையே, உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ஆர்டர்? ஆல் will God incense his ire for such a petty trespass. ஆனா எப்படி காடுக்கு வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருமா? இது என்னங்க நியாயம் இருக்கு? Not praise rather your dauntless virtue, whom the pain of death denounced, whatever
think death be deterred not from achieving what might lead to happier life, knowledge of good and evil. ஒரு சின்ன pretty trespass தானே. trespassனா மீறுதல். ஓகே, ஒரு சின்ன மீறுதல். அவரோட ஒரு சின்ன ஆர்டரை மீறி இருக்கீங்க. ஃப்ரூட்டை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலே மீறி இருக்கீங்க. இதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா? இதுக்காக அவர் உனக்கு டெத் கொடுப்பாரா? டெத்னா டெத்னா எனக்கும் தெரியாதுங்க. வாட் எவர் திங் டெத் பி, என்னவாவது இருந்துட்டு போகுது. டிட்டர்ட் நாட் ஃப்ரம் அச்சீவிங் வாட் மைட் லீட். ஓகே, அது உங்களை வந்து கண்டிப்பா கடவுள் வந்து உன்னை இது பண்ண மாட்டாரு. டெத் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு இந்த ட்ரெஸ்பாஸ்க்கு. இது வந்து கண்டிப்பா இட் வுட் லீட் யூ டு ஹாப்பியர் லைஃப், நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல அறிவு வளரும். ஒரு சாதாரண மிருகத்துக்கு அறிவு வளர்ந்துருக்கு. அப்போ நீ ஆல்ரெடி அறிவு உள்ளவன் தான். இதை சாப்பிட்டா எவ்வளவு அறிவு வரும். ஆஃப் குட் ஹவு ஜஸ்ட் ஆஃப் ஈவில், இஃப் வாட் ஈவில் பி ரியல் வை நாட் நோன் சின்ஸ் ஈஸியர் ஷண்ட். ஈவில் பத்தியா? ஈவில்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆனா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றோம். ஓகே, God therefore cannot hurt ye. கடவுள் உங்களை அதனால உங்களை ஹர்ட் பண்ண மாட்டார். அண்ட் பி ஜஸ்ட், கண்டிப்பா அவர் நியாயமா நடந்துப்பார், ஜஸ்டா தான் நடந்துப்பார். நாட் ஜஸ்ட், நாட் காட். நியாயமா நடந்துக்கலன்னா அவர் கடவுளே இல்லை. நாட் ஃபியர்ட் தென் நார் ஒபேட். அவருக்கு பயப்படணும், ஒபே பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்க கூடாது. நியாயமா நடந்துக்கணும். யூ ஃபியர் இட் செல்ஃப் ஆஃப் டெத் ரிமூவ்ஸ் த ஃபியர். யோர் ஃபியர் இட் செல்ஃப் ஆஃப் டெத் ரிமூவ்ஸ் த ஃபியர். நீ டெத்தை பார்த்து பயந்து இருக்கிறதுக்கு பதிலா அந்த ஃபியரை ரிமூவ் பண்ணுங்க. why then was this forbid? இது ஏன் உங்களுக்கு forbid பண்ணப்பட்டிருக்கு? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு எதுக்கு தடுக்கிறாங்க? why but to why but to keep ye low and ignorant. நான் யோசிக்கிறேன், உன்னை விட நான் சொல்றேன் பாரு. ஏன் தெரியுமா தடுக்கிறாரு? ஏன்னா டு கீப் ye low and ignorant அப்படிங்கிறாரு. கடவுள் வந்து உன்னை லோவாவும் இக்னரண்டா ஒன்னும் தெரியாமலும் உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் இதை சாப்பிடாதீங்கன்றாரு. அவரை நீங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கணும். ஹிஸ் வர்ஷிப்பர்ஸ் யூர். அவங்கள லோவாவும் இக்னரண்டாவும் வச்சுக்கணும். He knows that in a day you eat thereof, your eyes that seem so clear yet are but dim shall perfectly be then opened and cleared, and ye shall be as gods, knowing both good and evil as they know. இது ஒரு சூப்பர் லைன்ஸ். ஓகே, ஸோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இஃப் யூ ஈட் தீஸ் திங்ஸ், நீங்க வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டே யுவர் ஐஸ் தட் சீம் சோ கிளியர், உன் கண்கள் அப்படியே பிரகாசமா இருக்கு, ஆனா டிம்மா தான் இருக்கு. கண்கள் எதுவும் வெளியில பார்க்க பிரகாசமா இருக்கு, எட் ஆர் பட் டிம், ஆனாலும் அவை வெளிச்சமாக இல்லை. அதாவது உன் கண்கள் தெரியாமல் தான் இருக்குது. நல்லது கெட்டது உனக்கு தெரியலமாங்கிறது. ஓகே, ஷால் பெர்ஃபெக்ட்லி பி தென் ஓபன்ட் அண்ட் கிளியர்ட். அப்போ உன் அறிவு விசாலமானதான் கண்களுக்கு என்ன நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அண்ட் ஈ ஷால் பி காட்ஸ் நோயிங் போத் குட் அண்ட் ஈவில் அஸ் தே நோ. நீ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா கடவுள் மாதிரியே நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு பெரிய மனுஷன் ஆயிடுவ. அதுக்காகத்தான் கடவுள் உன்னைய சாப்பிட விட மாட்டேங்கிறார். எப்படி அழகா கொண்டு போறார் பாருங்க சீனியே. twisted, okay, that ye should be as God since I as man. இப்ப பாரு, நான் மனுஷன் மாதிரி ஆயிட்டேன், நீ காட் மாதிரி ஆயிடுவியே, அதுக்குதான் அவர் உன்னை சாப்பிட வேணாங்கிறார். Internal man is but proportion meat, I of brute human, ye of God, human gods. See, இது I have become internal man. வெளியே வேணா நான் மனுஷன் மாதிரி இல்லாம இருக்கலாம், உள்ள நான் மனுஷன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இஸ் பட் ப்ரொபோர்ஷன் மீட். அப்போ பாரு, ஒரு ப்ரூட் வந்து மனுஷன் மாதிரி இருக்குதுன்னா ஒரு மனுஷன் இதை சாப்பிட்டா காட மாறிட மாட்டானா? சோ ஈ ஷல் die perhaps by putting off human to put on God's death to be wished. அப்போ டெத்துன்னு அவர் சொல்றாரு இல்லையா, நீ இதை சாப்பிட்டா ஹியூமனா இருந்து செத்து காடா இருவ போல இருக்கே அப்படிங்கிற. ஓகே, சோ எப்படியெல்லாம் டெம்ப்ட் பண்றாரு பாருங்க. நீ ஹியூமனா வேணா சாவியா இருக்கும், காட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுவ. ஓகே, பை புட்டிங் ஆஃப் ஹியூமன்ற நிலையை விட்டுட்டு டு புட் ஆன் காட்ஸ், கடவுள் ரூபத்தை ஏற்றுக்கொள்வாய். டெத் டு பி விஷ்ட், அப்படி ஒருப்பட்ட ஒரு டெத்னா, அதுதான் டெத்னா
எவ்வளவு நல்ல விஷயம், அது விஷ் பண்ண வேண்டிய விஷயம். அதை பார்த்து பயப்படுவாங்களா யாராவது? Though threatened, which no worse than this can bring, and what are gods that man may not become as they participating godlike food. அப்ப என்னங்க காடுங்கிறீங்க? godlike food எவ்வளவு தேவாமிர்த சாப்பாடு அவர் உங்க கூட ஷேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன காடு? The gods are first, and that advantage used on our belief that all from them proceeds. gods தாங்க முதல் இங்க வந்தாங்க, அதனால அவங்க எல்லா அட்வான்டேஜும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க இந்த பழத்தை சாப்பிட்டுதான் அவங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க அப்படிங்கிறான். I question it, for this fair earth I see, warmed by the sun, producing every kind them nothing, if they all things who enclosed knowledge of good and evil in this tree, that whoso eats thereof forthwith attains wisdom without their leave. Okay, so gods they are the first to come to this earth, so they had the advantage of using everything over here. அவங்க வந்து இந்த ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா காட் ஆயிட்டாங்க. ஓகே, அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் இங்க படைச்ச மாதிரி இல்ல. நான் சொல்றேன் பார், நான் கொஸ்டின் பண்றேன். இந்த எர்த்தை வந்து இயங்க வைக்கிறது அந்த சன் தான். இட் இஸ் வார்ம்டு பை த சன், producing every kind. இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் உருவாக்குறது அந்த சன் தான், காட் இல்ல. them nothing அப்படிங்கிறார். காட் வந்து நத்திங் இங்க. if they all things who enclose knowledge of good and evil in this tree, that whoso eats thereof forthwith attains wisdom without our leave, and wherein lies the offense that man should thus attain to know. அப்போ அவங்க பெர்மிஷன் இல்லாம இந்த விஸ்டம் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ அங்கதான் ஒரு சந்தேகப்பட வேண்டிய இருக்கு. மேன் அட்டைன் டு நோ, மேனுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த அவங்க they are hiding it from you. What can your knowledge hurt them, or this tree import against his will if all be his? இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சதுன்னா அவருக்கு எங்க வலிக்குது அப்படின்னு கேக்குறாரு. What can your knowledge hurt him, or this tree import against his will if all be his? இந்த ட்ரீ வந்து எல்லாமே அவர்துன்னா அவர் ஏன் இந்த ட்ரீய வந்து படைக்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படி எல்லாம் சொல்றாரு. ஆர் இட் இஸ் envy and can envy dwell in heavenly breast. இது வெறும் பொறாம. ஆனா heavenly breast தெய்வங்கள் அவங்க இதயத்துல கூடயா பொறாம அப்படிங்கிறாங்க. these and many more causes import your need of this fair fruit. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, எனக்கு அறிவு வளர்ந்ததுனால இவ்வளவு நான் பேசுறேன். நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஃப்ரூட்டை சாப்பிடணும். goddess humane reach then and freely taste. நீ human goddess, நீ வா வந்து சாப்பிடு. he ended. ஓகே, இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 750 லைன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் with this. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல I'll try to complete, இல்லைன்னா one more class ஆகும். ஓகே, 1 or 2 classes-ல I will try to complete Paradise Lost Book 9. Hope you like my explanation. Like and subscribe. Thank you.